வணக்கம். இன்றைக்கி ஆர்பி விலாகில் கருப்பு உளுந்து களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ அதுக்காக முழு கருப்பு உளுந்து ஒரு பேனில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கூட நான் இன்றைக்கி கேழ்வரகு பவுடர் சேர்த்துருக்கேன். வேண்டான்னா நீங்கள் வெறும் கருப்பு உளுந்து பொடி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு கருப்பட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாயில் பண்ண வைங்க. இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெறுமனே இந்த கருப்பட்டி பாகு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதுக்காக தேங்காய் பால் இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கருப்பட்டி பாகு தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது யூஸ் தான் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இது பாயில் ஆகி முடித்தோடனே ஃபில்டர் பண்ணி எந்த பேனில் நீங்கள் களி செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ தூசு இருக்குது. ஸோ இனி நம்ம அந்த பேனில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பட்டி பாகில் இந்த கருப்பு உளுந்து பொடி வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் அந்த பாகு ஃபுல்லாகவே கெட்டியாகிற அளவுக்கு செய்கிறது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அடிக்கனமான நல்ல வெயிட்டான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ட்ரை ஆகிற ஸ்டேஜில் நம்ம நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ களி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான களி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி பாகோட அளவு கம்மியாக இருக்கா, இந்த டைமில் நான் கொஞ்சம் இன்னும் அதிகமான குவான்டிட்டி சேர்க்க போகிறேன் உளுந்து பொடி. இப்போ நான் இருக்கிற அந்த தண்ணியிலேயே அந்த கருப்பட்டி பாகிலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளோ தூரம் மிக்ஸ் ஆகும்போது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அதை நம்ம இந்த தேங்காயும் கருப்பு உளுந்து அந்த களியுமே மிக்ஸ் ஆகணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 to 3 days வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஹாஃப் ஃபஸ்ட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஹாஃப் சாப்பிடுங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது 3 days வரைக்குமே நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அழகாக இந்த மாதிரி ட்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம ஏதாவது நட்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையான டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து களி ரெடி. ஸோ இந்த களி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கருப்பு உளுந்தோட ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கருப்பு உளுந்துலேயே நம்ம லட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா கருப்பு உளுந்து லட்டு ஆல்சோ ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.